வணக்கம். இது உங்கள் யாழினி ஆடியோஸ் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் ரீஒர்க்கு. இது நம்ம சென்னையில் ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காரு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஒரு 2.1. ஆக்சுவலாக இது ஒரு 2.1. இதில் ஆல்ரெடி இருந்த போர்டு ட்ராக்கெல்லாம் ஹீட் ஆகி ஃபுல்லாக எல்லாம் போயிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணி சொல்லியிருக்காருன்னா, இதை 5.1 மாற்றி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. கேபினெட் இல்லாமல் இது உள்ளேயே 5.1 போர்டு வச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. இதில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12012 தான் இருக்குது. 12012 ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு 5.1 ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் இந்த டவர் பாக்ஸ்லேயே 2 டவர் பாக்ஸ், இப்போ இது ஒன்று தான் என்கிட்ட இருக்குது, ஒன்று கஸ்டமர் வீட்டில் இருக்குது. இதில் 2 ஊஃபர் கொடுத்து பேரல் பண்ணியிருக்காங்க. 6 இன்ச்சு ஊஃபர் 2 இருக்குது. இதில் ஒன்று இருக்குது, அந்த டவர் பாக்ஸில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு மிட் ரேஞ்சு ஒரு டியூட்டர் இருக்குது. அதே மாதிரி அந்த பாக்ஸ்லேயே இருக்குது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஸ்பீக்கர் எனக்கு வெளியில் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, 5.1 ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அது ரீஒர்க்கு பண்ண போகிறோம் இப்போது. அதனால் இதில் எல்லாத்தையுமே கழட்டிட்டு இதில் போர்டை இது ஆல்ரெடி இதில் தான் போர்டு இருக்குது பாருங்கள். இந்த போர்டு இதில் தான் இருக்குது போர்டு. இந்த போர்டை எடுத்துகிட்டு நம்ம ஒரு 5.1 போர்டு 12 வோல்ட்டு 12 சப்ளையில் ஒர்க் ஆகிற மாதிரி மாற்ற போகிறோம், ரெடி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா TDA 2050 ஐசி, 5 சேனலுக்கும் 2050, சப்வூஃபருக்கும் 2050 ஐசி தான். சப்வூஃபருக்கு 2 ஐசி போட்டது, மற்றதுக்கெல்லாம் ஒரு ஐசி. இந்த போர்டு தான் இதில் மாட்ட போகிறோம். இந்த ப்ரோலாஜிக் போர்டு இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளேயே இந்த 5.1 ரெடி பண்ணி கஸ்டமர் கொடுக்க போகிறோம். அடுத்து இன்னொரு ஆம்பு, இது ஒரு 5.1 தான். இதில் டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றிட்டு போர்டெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக புதுசாக வயரிங் பண்ணணும். வயரிங் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா இருக்குது. வேறு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு செக் பண்ணிட்டேன். போர்டு எல்லாமே நல்லாயிருக்கு. பவர் சப்ளைலாம் நல்லா தான் இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர் காஸ்ட்டு கம்மியாக எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் எல்லாத்தையும் இந்த செலக்டர் சுவிட்சு இதெல்லாம் எல்லாத்தையும் மாற்றிடுறேன். ஸ்பீக்கர் ஜாக்கெட்டு அதெல்லாம் எல்லாம் தூசி அடைஞ்சி போயிருக்குது. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு மற்றபடி இதில் இருக்கிற பொருளை அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.